இந்த உலகத்தில் நடக்கிற இந்த போர் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ண போகுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இது ஒரு சாதாரண நியூஸ் இல்லை. நம்ம ஃப்யூச்சரையே மாற்ற போகிற ஒரு மிகப்பெரிய சம்பவம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவில் என்ன நடக்குது, ஏன் நடக்குது, அது நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்குது, இதை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். பார்ப்போம். இப்போ இந்த உலகத்தோட முழு கவனமும் ஈரான் அண்ட் இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு நடுவில் தான் இருக்குது. இவங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை வந்து ரீசெண்டாக வந்தது கிடையாது, பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்க்ளூடிங் பொலிட்டிக்கல் டென்ஷன், நியூக்ளியர் பவர் அண்ட் தென் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரோல். 2026 ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாச்சு, இன்க்ளூடிங் மிசைல் அட்டாக்ஸ் அண்ட் ட்ரோன் அட்டாக்ஸ். இந்த கன்ஃப்ளிக்ட் வந்து இப்போ மட்டும் இல்லை, இது வந்து லிபேனன் கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு கூட ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால இது வந்து ஒரு பெரிய ரீஜனல் வாராக மாறுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார் வந்து ஏன் ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா? மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயினாக ஆயில் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கே பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் எக்கானமிக்கலி நம்மளுக்கு நிறைய இம்பேக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளேஷன், ஜாப் ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பிரேக் டவுன்ஸ். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப வருஷமாக பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து ஒரு நாடாகவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அண்ட் தென் முக்கியமாக இஸ்ரேல் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் அது மூலியமாக கொஞ்சம் அச்சுறுத்தல் வந்து அவங்களுக்கு கொடுத்தனால ஈரான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாங்க. இது வந்து டிரெக்டாக ரெண்டு நாடுகளுக்கு நடக்கக்கூடிய ஃபேஸ் டு ஃபேஸ் மோதல் கிடையாது, வார் கிடையாது. ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குழுக்கள் வந்து இருக்குது, இன்க்ளூடிங் வந்து ஹெஸ்போலா, லிபேனன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் சில ஆயுதப்படைகள் குழுக்கள் சீரியா, ஈராக்னு சொல்லி. அண்ட் தென் இஸ்ரேலுக்கு வந்து அதே மாதிரி சப்போர்ட் இருக்குது. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணும்? ஒன்று இந்த குழுக்களை வந்து அட்டாக் பண்ணும், அப்படி இல்லாட்டி இன்டிரெக்டாக வந்து ஈரானை வந்து டார்கெட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் ஷடோ வார்னு சொல்கிறது, அப்படி இல்லாட்டி ப்ராக்ஸி வார்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் நம்மளுக்கு வந்து இந்த வார் வந்து டென்ஷனாக இருக்குது, டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு தெரியுமா? ஸோ சமீப காலத்தில் வந்து என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் வந்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ், அதுக்கப்புறம் விமான தாக்குதல்கள் நடக்குறாங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து மிசைல் அட்டாக்ஸ், அதுக்கப்புறம் ட்ரோன் அட்டாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அட்டாக்ஸ் வந்து டிரெக்டாக நடந்தாலே சிச்சுவேஷன்ஸ் வந்து டேஞ்சர் ஆகிடும். ஆமாவா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்மால் அட்டாக் கூட பெரிய பேருக்கு வந்து ட்ரிகர் ஆகலாம், பெரிய பெரிய நாடுங்களுக்கு. சரியா? யூஎஸ்ஆ இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும். ரஷ்யா வந்து இப்போதைக்கு இன்வால்வ் ஆகலை, பட் ஃபியூச்சரில் இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நான் இது வந்து சொல்லி ஆகணும். யூஎஸ் வந்து இதில் எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னா, யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு வந்து மெயினாக சப்போர்ட் பண்ணுறாங்க. மிலிட்ரி வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க, டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இல்லாமல் பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து யூஎஸ் வந்து டிரெக்டாகவே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து வேர்ல்டு வைடாக பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து மெயினாக எப்படி ஒரு பெரிய போராக மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி நான் சொல்கிறேன். ஸோ இந்த கண்ட்ரிஸ் வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, சரியா, வாய்ப்பு இருக்குது. இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா பெரிய போராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிபேனன், அதுக்கப்புறம் சீரியா, அதுக்கப்புறம் கல்ஃப் கண்ட்ரிஸ். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கண்ட்ரிஸ். அண்ட் தென் ஒரு நாடு வந்து இன்னொரு நாடை வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாலே அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் தான் பேசிக்காக பார்க்க போனால். இந்த கன்ஃப்ளிக்ட் வந்து முக்கியமாக நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட் சப்ளையே பாதிக்கும். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃபுட் கிடைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கலாம். நம்ம ஸ்ரீலங்கா கூட சேஃப் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஃபுல் ப்ரைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸ் அதோட ப்ரைஸஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது நம்மளோட டெய்லி லைஃப்பையே நேரடியாக வந்து பாதிக்குது. எனக்கு ஒரு பெரிய கொஷன், தேர்ட் வேர்ல்டு வார் வருமா இது மூலியமா? ஏன்னா பல பெரிய நாடுகள் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, நிறைய அலையன்சஸ், மிலிட்ரி எஸ்கலேஷன்ஸ். இதை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே போகலாம். பட் இது மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நாங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயங்களுக்கு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி வேலை இல்லை. ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அது என்னென்னா நம்மளோட வாழ்க்கை.
இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் வேர்ல்டில் நம்மளுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளோட ஸ்ட்ராங் மைண்ட் செட் தான். நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், இன்கம் சோர்சஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மென்டலி ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த உலகம் வந்து எப்போ எப்படி மாறும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். யார் யார் கரெக்டாக சர்வை பண்ண தெரியுமோ அவங்க எல்லா சுச்சுவேஷன்லேயும் சர்வை பண்ணி தப்பிச்சிருவாங்க. பட் தெரியாதவங்க ஸ்ட்ராங் மைண்ட் செட் க்ரியேட் பண்ணும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி நான் வந்து போஸ்ட் பண்ணுற கண்டென்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் செட்டை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்மளோட TSY சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.